வாழ்வில் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே. துன்பம் வந்துவிடுமோ என்று நினைக்கும் எண்ணங்களே துன்பத்தை விட துயரமானவை. நல்ல தொடக்கம் மட்டுமல்ல, பல நேரங்களில் மோசமான தொடக்கம் கூட நல்ல முடிவை தரலாம். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். உழைப்பு மட்டுமே உயர்வை தரும். கஷ்டத்தை யார் கடந்து போகிறார்களோ அவர்களால் தான் கஷ்டத்திலும் சிரிக்க முடியும். போய் சேர வேண்டிய இடம் என்று ஒன்றுமில்லை, முயற்சியே சேர வேண்டிய இடமாக உள்ளது. வண்ணம் கொண்ட மலர்களை விட நல்லெண்ணம் கொண்ட மனம்தான் அழகு. எந்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள், வாழ்க்கை அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம், அதுதான் வாழ்க்கை. நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை. மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பது தன்னம்பிக்கை. வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன். தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன். வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருக்காதீர்கள், கிடைத்ததை அனுபவிக்கவும் நேரம் ஒதுக்குங்கள். கடந்து வந்த பின் தான் புரிகிறது இன்னும் அழகா வந்த பாதையை கடந்திருக்கலாமோ என்று. மீண்டும் நடக்க நினைக்கையில் பயணம் முடிவடைந்து விடுகிறது. நடக்கும் போதே அழகாய் கடந்திடுவோம் நமக்கான பாதைகளில். முட்களும் கற்களும் நெருடிக்கொண்டேதான் இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழ தெரிவதில்லை. தேதி போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சாதிப்பார்கள். சந்தோஷங்கள் வேறொருவர் தருவார் என்று எதிர்பார்ப்பை உதறிவிட்டு சந்தோஷங்களை தானாக உருவாக்கி கொள்பவர் விரைவாக வாழ்கிறார்கள். இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என்பதை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே சங்கடங்கள் சற்று தள்ளியே நிற்கும். கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. தொலைத்தால் கிடைக்கும் பொருள் அல்ல, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கிடைக்காத பொக்கிஷம் ஒரு உண்மையான அன்பு. மகிழ்ச்சி எந்த பதவியில் இருக்கிறோம் என்பதிலோ அல்லது எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்தோ அல்ல, நாம் என்ன சிந்தனை செய்கிறோம் என்பதை மட்டுமே பொறுத்து இருக்கிறது. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை இனிதாக்கும். உண்மைகளுக்கு கனம் அதிகம், காற்றில் பரவாது. பொய்களுக்கு கனம் குறைவு, காற்றில் பரவிவிடும். உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் என்று பொருள். மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுவான். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிகிறது விவரம் தெரியாத வயதில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைதான் சொர்க்கம் என்று. ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. கஷ்டப்பட வேண்டிய வயதில் இஷ்டத்துக்கு இருப்பதால் இஷ்டப்படி வாழ வேண்டிய வயதில் இஷ்டம் போல் வாழ வழியின்றி கஷ்டங்களை சுமக்கிறார்கள். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை மூட்டையாக கட்டி வைத்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். அவை தந்த பாடங்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். கசப்பான அனுபவங்களே நம்மை இன்பத்தை நோக்கி போகச் செய்யும். துன்பத்தை கண்டு உலகத்தை வெறுத்தால் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இன்று அனுபவிக்கும் வேதனைகள் நாளை நீ படைக்கும் சாதனைக்கு அடித்தளம். வெற்றி ஏற்படினும் தோல்வி ஏற்படினும் சோர்வடையாது போராடு. உன்னிடம் முயற்சி என்னும் ஆயுதம் உள்ளவரை வெற்றி வாகை உனக்கே சொந்தம். நாளை என்ன நடக்கும் என நினைத்தால் இன்று உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நடப்பவை நன்மையே என நினைத்து வாழ்வது அழகானது. மகிழ்ச்சி என்னும் மனநிலையை பெற்றால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். கவலை கொள்ளும் நிமிடங்கள் காணாமல் போகட்டும். சிரிக்கின்ற நிமிடங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரட்டும். காயத்துக்கு மருந்தாக வேண்டாம். தளர்ந்து போக விடாமல் தட்டி கொடுத்தாலே போதும். நம்பிக்கை தானாக வரும். துணியாதவரை வாழ்க்கை பயங்காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும்.
நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. யார் என்ன நினைத்தாலும் நீ நீயாக இரு. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்புபவர்கள் இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகட்டும். வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே. பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது. ஒருவரின் தேவையை பொறுத்தே உறவாடும் நேரம் நிர்ணயிக்கப்படுகிறது. தேவைகள் குறைய குறைய நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும். நீங்கள் வாழ்வதை பார்க்கும் வாய்ப்பினை துரோகிக்கும் கொடுங்கள். பழிவாங்க அல்ல, உன் துரோகத்தால் நான் வீழ்ந்திடவில்லை என கூறிவிடவே. இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். காட்டில் வாழும் சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்குகளிடம் போய் நான் ஒரு சிங்கம், என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை. அது தன் இயல்பில், தனது கம்பீரத்தில், தனது வலிமையில்தான் யார் என காட்டிக்கொள்கிறது. சிங்கம் மதிக்கப்படுவதற்கு காரணம் அது தனித்து செயல்படுவதே ஆகும். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அந்த மலை உன் காலடியில். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். மேகங்கள் சூரியனை கடந்து செல்வது போல நம் வாழ்வில் துன்பங்கள் வந்து சேரும் என்றும் சூரியனை போல் பிரகாசமாக ஒளிந்து இருங்கள். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது. மகிழ்ச்சிக்கு வெற்றி திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சியே வெற்றிக்கு திறவுகோல். நாம் செய்வதை நாம் நேசித்தோமானால் வெற்றி அடையலாம். நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து விடுங்கள். ஏனென்றால் பிறர் சொல்லை கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே. உன் வாழ்வில் நீ தொலைத்து ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும், அது உண்மை. அதற்காக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு, முயற்சிகளை கைவிடாதே, இலக்கில் கவனமாயிரு. முடிந்ததை பற்றி பலமுறை பேசும்போதே தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்தில் வாழ்கிறாய் என்று. எழுந்து வா, எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளை தான் கவனிக்கும். உழைப்பு மட்டுமே உயர்வை தரும். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எங்கே வாழ்கிறோம் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்பது. வெற்றி என்பது உன் நிழல் போல, நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது உன்னுடன் வரும். உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடு, வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். நல்லவர்கள் அன்பையும் புன்னகையையும், கெட்டவர்கள் அனுபவங்களையும் பாடங்களையும் வாழ்க்கையின் சுவட்டில் மறக்கா நினைவுகளாக பதித்து செல்கிறார்கள். ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறக்கும். பாதையை தெளிவுபடுத்திக் கொண்டு பயணத்தை தொடங்குங்கள். நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே அமையட்டும். வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள். மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும். வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை சகித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருப்போம். முயற்சி திருவினையாக்கும்.